வீலிங் அடிக்கலாம்னு பார்த்தேங்க, பட் வீலிங் வர மாட்டேங்குது. வாவ், வாவ், ஐயோ வேற மாதிரி தூக்கிட்டுங்க. வாவ், தூக்குது. அப்ப நம்ம தான் வேற மாதிரி. ஃபைனலி நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு வந்துட்டோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க, உங்களுக்கு ஓட்டி முடிச்சுட்டு காமிக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா, நிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ இங்க பாருங்க, இதை மறந்துட்டேன், தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இங்கே பாருங்க கைஸ், இப்போ எப்படி இருக்கான் பாருங்களேன். தெரியுதா பயங்கரமாக இல்லை? ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கப்புறம் ஸ்டிக்கர் நம்ம சேனலில் வந்து நம்ம எப்பயுமே விளாகிங் அண்டு காமெடியான வீடியோஸ், அப்புறம் எனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் போடுவேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டிக்குங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்னு தோணுதோ எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி வந்து நம்ம இவனை ஸ்டிக்கர் தான் பண்ண போகிறோம். சரி, இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ குவாலிட்டி வந்துட்டு இப்படி தான் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ நம்ம அப்படியே லைட்டாக ரைட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது ஸோ அப்படி சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது. இதில் வந்து அந்த லென்ஸுக்கு வந்துட்டு ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கேன். ஸோ அதனால் மேபி அது கொஞ்சம் ஸ்க்ராச்சஸாக இருக்குங்க. அதனால நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு கிடைக்கலையோன்னு சொல்லி எனக்கு ஒரு மைண்ட் தாட்டில் இருக்குது. நம்ம பார்ப்போம், இன்றைக்கி இதை பிரிச்சுட்டுமே பார்ப்போம், ஓகேங்களா? ஸ்க்ராச்சஸ் ஏதாச்சும் இருக்கான்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாக் போயிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? கொஞ்சம் தூரம் பிளாக் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன மாதிரி ஃபுட்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அப்போ தெரிஞ்சிடும்ல. ஸோ நம்மளுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படி சொல்லி. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இன்றைக்கி இதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஹீலர் இருக்கான்ல, இந்த இருக்கான்ல, ஸோ இவனுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். அது போன வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இவனை நம்ம பெயிண்ட் பண்ணது நம்ம இவனோட அந்த 200 ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் இங்கே ஒரு மாதிரி ரெட் கலர் ஸ்டிக்கர் வரும் அது. அப்புறம் இந்த ஸ்டிக்கர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, தெரியுது உங்களுக்கு? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ரெண்டு சைடுமே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கரு, அப்புறம் வந்துட்டு சம்திங் இந்த இன்ஜெக்டரு, அப்புறம் ஏபிஎஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒட்ட போகிறோம், ஓகேங்களா? அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ ஒட்டிட்டு லுக்கு எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். ஏன்னா இது அப்படியே பார்க்குறது ஒரு மாதிரி மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குங்க, ஒரு மாதிரி. அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமரா குவாலிட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுதான் ப்ராப்ளமாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம், ஓகே? அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸ்டிக்கர்ஸ்லாம் தான் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், ஏபிஎஸ், அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. ஹீலர் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆக்சுவலாக இவனுக்கு நான் ஒரு பேர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அது என்ன நேம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. எதுக்கு சஸ்பென்ஸ்லாம், எதுக்கு நம்ம இப்போவே ஓப்பன் பண்ணிடுவோம், என்ன சொல்கிறீங்க? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு விளாகு. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். கொஞ்சம் ஏன்னா நான் வந்து ரொம்ப நர்வஸான, கொஞ்சம் ரொம்பவுமே வந்துட்டு ஷை டைப்புங்க நான். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். கொஞ்சம் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா? கொஞ்சம் வாயில் எனக்கு கொஞ்சம் உளரும். ஸோ அம்பட்டுதேன் பாருங்கள், ரோடு தாறுமாறா பேர்ந்து போய் கிடக்குதுங்க. ஃபுல்லாக ஜல்லியும் கிள்ளியுமா இருக்குங்க. அப்படியே வாயில் எனக்கு உதறுது. பேசும்போது எனக்கு அப்படியே வாயு வைப்ரேஷன் மோடில் போயிடுதுங்க. ஒரு மாதிரி பேசுகிறேன், அந்தளவுக்கு இருக்குது ரோடு. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரில, அது நம்ம வீடியோவில் எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த லென்ஸ் ப்ரொடெக்டருக்கு நம்ம ஒரு
ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டியிருக்கோம்ல, அதை வந்துட்டு நம்ம கலட்டிடலாம் ஓகேங்களா. பிரித்து எடுத்துகிட்டு அப்புறமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே எங்கேயாச்சும் நிழலாக இருந்தால் நிற்கலாம். ஓகேங்க, நம்ம சொன்ன மாதிரியே நம்மளுக்கு நிழலுமே கிடச்சிருச்சு எதிர்பார்த்த மாதிரி. வாவ், இந்த இடமே செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக தெரியுதா உங்களுக்கு? எங்கே பாருங்க, 2 பக்கமும் வயல். ஸோ அம்பிட்டு தாங்க. இப்போ வந்துட்டு கழட்டிட்டு செக் பண்ணலாம். ஒரு சின்ன விளாக் பார்த்துருப்பீங்க, அதில் வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த லென்ஸில் இருக்க ஸ்க்ராட்ச் கார்டு கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. வாங்க ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோ எப்படி இருக்கு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ ஹீலர் பாருங்கள், இவன் பேர் ஹீலர் ஓகேங்களா. ஹீலர் மீன்ஸ் தமிழில் சொல்லட்டுமா, குணப்படுத்துபவர். அப்புறம் வேற என்ன வரும், ரணத்தை ஆற்றுபவர் அப்படின்னு வரும் தமிழில். ஸோ அதோட இங்கிலீஷில் வந்துட்டு ஹீலர்ன்ற ஒரு நேமு. ஐயோ எப்படி இருக்கு இதாங்க வளருதுங்க ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் லாக்ன்றதுனால. ஸோ ஓகே, அப்புறம் நம்ம சேனலில் வந்து நம்ம எப்பயுமே விளாகிங் அண்டு காமெடியான வீடியோஸ், அப்புறம் எனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் போடுவேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டிக்குங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்னு தோணுதோ எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி வந்து நம்ம இவனை ஸ்டிக்கர் தான் பண்ண போகிறோம் தெரியுதுங்களா. நம்ம பெயிண்ட் பண்ணதுலேருந்து இங்கே பாருங்கள், நம்ம பெயிண்ட் பண்ணதுலேருந்து இன்னும் இவனுக்கு ஸ்டிக்கர் போடாமல் ஒரு மாதிரி மொக்கையாக இருக்குங்க வண்டி தெரியுங்களா. நம்ம ஹீலர் வந்துட்டு ஒரு மாதிரி மொக்கையாக இருக்கான். ஸோ அந்த இங்கே 200 ஸ்டிக்கர் வரும், அப்புறம் இங்கே ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கர் வரும். ஸோ ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்டிக்கர் ஒர்க்கு முடிக்கணும் ஓகேங்களா. அதை பண்ணணும். அப்புறம் இங்கே ஹீலர்னு ஒரு நேம் அடிக்கணும், வேறு எங்கே அடிக்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் நேம் இங்கே எங்கேயாச்சும் ஓட்டணும். இதில் எங்கே ஓட்டுறதுனே தெரிலங்க. இதில் இந்த வண்டியில் இதாங்க கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். யூடியூப் சேனல் நேம் இதில் ஒட்ட முடிஞ்சால் ஓட்டுறேன், இல்லைன்னா நம்ம செட்டோவில் ஒட்டிக்கலாம் ஓகேங்களா. இந்த லென்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணோம்ல, ஸோ அது வந்து நியூவாக ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்து கட் பண்ணி அதையுமே இன்றைக்கி ஒட்ட போகிறோம். எல்லாமே இந்த வீடியோவில் வரும் ஓகேங்களா. அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க விளாகிங்குள்ளே போகலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இதை காமிக்கணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், அந்த எம்பளம் இருக்குங்க. ஓகே, பல்சர் அப்படிங்கிற எம்பளம் இதில் தான் இருக்குது தெரியுதுங்களா. ஐயோ இங்கே பாருங்கள், பல்சர். ஸோ 2 வாங்கிட்டோம். அப்புறம் 200 ஸ்டிக்கர்ஸ் இது உள்ளார இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருக்கேங்க பாருங்கள், 200 ஸ்டிக்கர்ஸ். ஸோ எல்லாமே ஒட்டும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. போகும்போது இந்த ஸ்டிக்கர் வேறு நிற்கவே மாட்டேங்குதுங்க வண்டியில் போகும்போது. ஸோ அவ்வளோதான். ஐயோ இங்கே பாருங்கள், இதை மறந்துட்டேன் தெரியுதுங்களா. சோலி முடிஞ்சு. ஓகே சோலி முடிஞ்சு போடா நீனு. ஸோ இங்கே இருக்கான், நம்ம எப்பயாச்சும் வந்தால் பார்ப்போம் இருக்கானா என்ன சொல்லி. நல்லாவே தெரியுது. ஐயோ நாங்கள் ஆஃப் ஆகிட்டான், ஸ்டாண்டில் இருக்குங்க. ஐயோ அவன் கூட பட்டுன்னு பயந்தே போயிட்டேன், என்னடா கியர் போட்டோன்னே ஆஃப் ஆகிறான்னு சொல்லி. ஐயோம்மா இங்கே பார்த்தீங்களா, நிற்கவே மாட்டேங்கிறாங்க இவன். ஐயோ இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு உசுறு போயிடுதுங்க. பேக்கில் வைக்கலான்னு பார்த்தாலும் பேக்கில் வச்சா அந்த எம்பளம் இருக்குல்ல, 3D எம்பளம், ஸோ அது வந்துட்டு டேமேஜ் ஆயிருமோன்னு சொல்லி பயமாக இருக்குது. ஸோ என்னடா ரோட்டுக்கு நடுப்புற என்னடா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் தான் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருந்தது. ஓகே அப்படியே நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க, ஸ்டிக்கர் கடை பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஓகேங்களா. இந்த ஸ்டிக்கர் வேறு கொஞ்சம் ஸ்பீடாக போனால் பறந்து வெளில வந்து விழுந்துருமோன்னு பயமாகவே இருக்குங்க. அதனாலே ரொம்ப ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. ஐயே என்ன பண்ணிகிட்ருக்காரு. நான் வண்டி எங்கண்ணா விட மேலேயா ஏறுமா. ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரு பேக்கெலாம் கீழே வச்சிடறேன்.
கீழே விழுந்துட போகிறான். ஓகே பாருங்க. ஓகே இந்த சைடு ஸ்டிக்கர் இல்லையா, ஒரு சைடு தான் இருக்கா? ஆண்ணா, 2 சைடு தான் இருந்திருக்கும் போல, ஒரு சைடு பிரிச்சுட்டு இருக்குது. காய்ஸ் ஃபைனலி நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு வந்துட்டோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க. என்னதுன்னா? பாருங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காரு. அது இந்த மேல எட்ஜி பாத்துக்கணும் பேசாத. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் guys. ஸோ ஃப்ரண்ட்லாம் ஒட்டியாச்சு. அப்படியே ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே பாய்ண்ணா. ஒரு வழியாக ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சாச்சு. என்னென்ன ஒட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டியிருக்கோங்க. அப்பா என்ன ஒரு குளிருங்க. ஆக்சுவலாக இந்த கூலிங் கிளாஸ் போட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. வெயிலே தெரில எனக்கு ஹெல்மெட்டில் இருக்க கூலிங் கிளாஸில் போட்டது ஒன்று. ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்கர்லாம் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்ததுங்க வண்டி. செல்வோ டேப்லாம் போட்டிருக்கோம். எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் தாங்க வண்டி வண்டியாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வண்டி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும், இப்போ வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். பயங்கரம் இல்லைங்க, டயங்கரம். ஆக்சுவலாக செமையாக இருக்கு. ஃபஸ்ட்டு வண்டி பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குங்க. வண்டியை செல் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. ஐயோ தங்கமாக இருக்காங்க, தங்கமாக. நான் உங்களுக்கு எங்கேயாச்சும் நிறுத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ எங்கேயாச்சும் நிறுத்தி காமிக்கிறேன் பாருங்க. வேற மாதிரி இருக்குங்க வண்டி. வண்டி வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி. வாவ், வெயில் அப்படியே கண்ணு கூசுதுங்க வண்டி. எனக்கு கண்ணே கூசுது வெயிலில் பார்க்கும்போது நம்ம ஹீலரை. அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும். எங்கேயாச்சும் ரோட்டில் நிறுத்தி காமிக்கிறேங்க. ஓகே, ஆக்சுவலாக இங்கே பாருங்க கைஸ், இப்போ எப்படி இருக்கான் பாருங்களேன். தெரியுதா பயங்கரமாக இல்லை? ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கப்புறம், ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முன்னாடியும் இப்போ எங்கெங்க ஸ்டிக்கர் ஓட்டியிருக்குன்னா இங்கே பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஏதோ இந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம். ஐயோ கொல்றாங்க. அடுத்து இதோ இந்த அவெஞ்சரில், ஸோ இது பம்பிள் பீல வரும்ல அந்த இது, அப்புறம் ஹீலரு, அப்புறம் என்எஸ் ஸ்டிக்கர்ஸ் அது, அப்புறம் பல்சரு, அப்புறம் இருங்க கொஞ்சம் ஓரம் எடுத்து விட்டுக்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க கைஸ். ஸோ எல்லாம் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஐயோ, நான் கொஞ்சம் ஓரமாக விட்டு விளாக் பண்ணுறேங்க. ஸோ கொஞ்ச நேரம் சென்டரில் விட்டதே ஓகே. ஆக்சுவலாக நான் அதுமாரி பண்ண மாட்டேன். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க நான் அந்த மாதிரி பண்ணனே. ஓகே, இங்கே பாருங்கள். சத்தியமாக எனக்கு பார்த்துட்டே இருக்க தோணுது. எப்படி மின்னுது பாருங்களேன். அப்படியே
அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க, அந்த அளவுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த பல்சர் ஓட்டியிருக்கோம், அதுக்கு வந்துட்டு செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். புது வண்டிக்கெலாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். இதெல்லாம் அழுக்கு தான், தொடச்சா போயிடும். ஸோ இதெல்லாம் அழுக்கு ஃபுல்லாக. அப்புறம் இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஸ்டிக்கர் ஓகேங்களா, இது ஒட்டியிருக்கோம். லைட்டாக பிரிஞ்சு வருது, ஓகே அதை பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு. இதை ஒட்டியிருக்கோம், நல்லா இருக்குல்ல இது ஆக்சுவலாக பார்க்க லுக்கு. இங்கே பாருங்களேன், கீழே இருந்து வாவ் என்ன பாய் அப்படின்ற மாதிரி இருக்குது. வண்டி வேறு வருதான்னு பார்த்த வேண்டிய பாருங்கள், என்ன 200. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பழைய ஸ்டிக்கர் தான். ஸோ நம்ம இது எதுவும் பண்ணலை. இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குங்க, இதெல்லாம் வந்துட்டு துடைக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணலை இந்த ஸ்டிக்கர்லாம் வந்துட்டு. ஏன்னா இது நம்ம ஃபுல்லாக கிளியர் அடித்து நல்லா தரமாக வச்சுருக்கோம், அதனால் இது தேவையில்லை அப்படி சொல்லி அடிக்கலை. அடுத்து இதெல்லாம் பெயிண்ட் பண்ணது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த பக்கமும் அதே மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ அடுத்து இது வந்துட்டு அந்த பம்பிள் பி, அந்த அவர் பேர் என்னது, டிரான்ஸ்ஃபார்மரில் அவர் தாங்க ஹெட்டு, அவரோட ஸ்டிக்கர் தான் இது. அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். 1 2 3 அப்புறம் வண்டியில் வர ஸ்டிக்கருங்க, அதை மட்டும் தான் ஒட்டியிருக்கோம் இப்போதைக்கு, வேறு எதையும் நம்ம ஒட்டலை. ஓகே, அப்புறம் ஹீலர்னு ஒட்டியிருக்கோம். எப்படி பழைய ஸ்டிக்கருங்க இதை ஒட்டியாச்சுங்க. நம்மளுக்கு இது ஒட்டணும் சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி இந்த இருக்கான் அவன், அம்புட்டு தான். ஸோ எல்லோரும் வந்துட்டு ஐயோ அவர் வேறு குறுகுறுன்னு பார்க்குறாருங்க. நான் முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுறேங்க. நம்ம யூடியூப் சேனல் நேம் எங்கே எங்கேயாச்சும் அடிக்கலான்னு ஒரு இது, பட் எங்கே அடிக்கிறதுனே தெரில. எல்லாமே வந்துட்டு இதில் எப்படி நம்ம எங்கே நான் அடிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அடித்தா இங்கே தான் அடிக்கணும் போல். இங்கே அடித்தா நம்மளுக்கு வீடியோவில் கவரேஜ் கண்டிப்பாக வராது. நம்ம சம்டைம்ஸ் அது அந்தளவுக்கு நம்ம பார்த்து இது பண்ண முடியாது. அதனால் இங்கே எங்கே யூடியூப் சேனல் நேம் அடிக்கிறதுனே எனக்கு தெரியல. பேசாமல் இதில் அடிச்சிடலாமா யூடியூப் சேனல்? அங்கேயோ இங்கே அடித்தாலும் தெரியாதுங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரு வழியாக கரெக்டான இடத்துல கரெக்டான இதில் ஒட்டியாச்சு. அது வரைக்கும் எனக்கு ஒரு சரியான ஒரு ஹாப்பி, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ எனக்கு புது வண்டி எடுத்த ஃபீல் இருக்குங்க. ஷோரூம்லேருந்து ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டோன்னா வண்டி சும்மா தரமாக இருக்கும். வாவ் எனக்கு வாவ்னு சொல்லி வேறு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அந்தளவுக்கு நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஸ்டிக்கர் இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஈவினிங் வந்துட்டு கிளம்பிடுவோம். அம்பிட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு தெரில, அதை கொஞ்சம் நின்று செக் பண்ணிக்கலாம். சும்மா பிரேக்கிங் பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு. வீலிங் அடிக்கலான்னு பார்த்தேங்க, பட் வீலிங் வர மாட்டேக்கி. வீல் மட்டும்தான் சுற்றும் போல். வீலிங் அடிக்கலான்னு பார்த்தா வீலிங்கே ஆக மாட்டேங்குது. போ தலைவா. வாவ் ஐயோ வேற மாதிரி தூக்குதுங்க. எனக்கு எம்டி பிளேசஸ் எதுனா கிடைச்சா நல்லா இருக்குங்க. நல்லா தூக்குதுங்க. ஆனால் லைட்டாக ஓ ஐயோ தூக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு பயமாக இருக்குது தூக்குறதுக்கு. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வீலிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் தெரிஞ்சதுன்னா நம்ம வீலிங் பண்ணலாம். பட்டு நம்ம நியூவாக வீலிங் பண்ணவே நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி வீலிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அடிச்சு பார்ப்போமா? வாவ் நல்லா தாங்க தூக்குது. பட்டு வாவ் தூக்குதே. அப்போ நம்ம தான் ட்ரைனிங் எடுக்கணும் போலங்க. அப்படியே தூக்குது, பட் ஆனால் கீழே இறங்கிட்டுங்க. ரேடியேட்டர் ஓடுது, உங்களுக்கு கேட்குதா சவுண்டு? ஸோ நம்ம வாவ் ஐயோ வேற மாதிரி தூக்கிட்டுங்க. பார்த்தீங்களா எப்படி தூக்குறான்னு? தூக்குது, பட்டு
ட்ராவலிங் தெரில நம்மளுக்கு. ஸோ ரிஸ்க் ஓவராக எடுக்க வேணாம். ஸோ இன்றைக்கி தான் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம், அதனால் ரிஸ்க் ஓவராக எடுக்க வேணாங்க. ஐயோ ஏதாச்சும் கோளாறு ஆகிட்டா அப்புறம் நான் அழுதுருவேன். வேணாம் இருங்க, பேக் வீலி அதாவது ஸ்டாப்பி அடித்து பார்க்கலாமா? தூக்குமான்னு தெரில. ஆனால் ஃப்ரண்ட்டில் காற்று அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய வண்டி வருதுங்க. ஐயோ இத்தனை வண்டி வந்தால் நம்ம எப்படிங்க அடித்து பார்க்க முடியும்? ஆனால் பின்னாடி எதுவும் வண்டி வரல. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாவ், தூக்குச்சு பார்த்தீங்களா நீங்கள்? ஆக்சுவலாக ஐயோ நான் இந்த அளவுக்கு தூக்கணும்னு நினச்சா பார்க்கலங்க. நல்லாவே தூக்குச்சுங்க வீலி. சரி இது ஸ்டாப்பி நல்லாவே அடிச்சங்க. ஐயோ பகலாக இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், சத்தியமாக ஸ்டாப்பி வேற மாதிரி அடிக்கிறான். அடிச்சு நச்சுன்னு தூக்கி அப்படியே உட்காடுறான் தலைவன். ஸோ இப்போ அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. வாவ், ஐயோ வேற மாதிரி தூக்குதுங்க. ஐயோ ஸ்டாப்பி தலைவா, நீ உண்மையாவே வேற ரகம் தான் போ. ஸ்டாப்பி அநியாயமா அடிக்கிறாங்க. ஐயோ ஏதாச்சும் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் பயங்கரமாக இருந்திருக்கும். கொஞ்சம் பயமாக இருக்குது, மற்றபடி ஓகே. இப்போ பாருங்கள், ஸ்லோவாக போகும்போது லைட்டாக நம்ம அப்படியே இடுப்பை மட்டும் ஆடிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஓட்டலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் ரொம்ப இடுப்பு வலிக்குது. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாவ், எங்க உண்மையாவே நல்லா தூக்குறேங்க. வாவ், பார்த்தீங்களா எப்படி தூக்குறேன்னு? நாடா இது, நானா இது? ஏங்க ஓரளவுக்கு வீலி அடிக்கிறேங்க. எனக்கு வீலி அடிக்க தெரியாதுங்க. அடிப்பேன், பட்டு இந்த அளவுக்கு அடிக்க மாட்டேன். இப்போ நல்லாவே வருது. ஒரு நம்ம கையில தான் ஃபால்ட்டோ? வண்டி நல்லா தான் இருக்கும், ஆனால் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க. நம்ம ஃபால்ட்டுனா, வண்டி ஃபால்ட்டுனா நிம்மதியாக போயிடுது. ஐயோ என்ன ஒரு விளையாட்டுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம், அப்புறம் வந்துட்டு லைட்டாக வீலி ட்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் லென்ஸ் மாற்றணும்னு நினச்சோம், ஆனால் மாற்றலைங்க. அது என்னென்னா, அவர் வந்துட்டு அந்த கிளாஸ் மாதிரி விற்கும்டா, அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணி போட்டால் மட்டும்தான் உனக்கு கரெக்டாக இருக்கும், அந்த கிளாரிட்டி இல்லைன்னா வந்துட்டு மிஸ் ஆகும். அதனால் நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அதாவது நான் ஸ்டிக்கர் ஓட்டலாம்னு நினச்சேன், பட் அது ஸ்டிக்கர்லாம் வேலையாகாது, உனக்கு கிளாரிட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். அதனால் நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேக் ஒன்று வாங்கிட போகிறேங்க. ஃபஸ்ட்டு கேமரா பேக் ஒன்று வாங்கணும், அதை வாங்கிட்டா நம்ம பாட்டுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லுக்கு வந்துட்டு ஆளில் போட்டு வச்சுங்க. இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ண என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போட்டுருவேன். இனிமேல் எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக நான் போடுவேன். இன்னையோட நான் உறுதிமொழி எடுக்கிறேன், ஓகேங்களா? எடுக்கிற வீடியோஸை கண்டிப்பாக இனிமேல் அப்லோட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. லவ் யூ ஸோ மச். பைக் ஓட்டும்போது எல்லோரும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், see you.